ஸோ யா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நிறைய பேர் மல்டிபிள் டைம் ஜோன்லேருந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீக்லி மீட்டப்பில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் பவர் பிஐ. பவர் பிஐ பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். பவர் பிஐ பற்றி நம்ம நிறைய இது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பவர் பிஐனா என்ன, அது வந்து அதோட சர்டிஃபிகேஷன், ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. PL 300 சர்டிஃபிகேஷன் எப்படி முடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் ஸ்டாக் இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஜாவா அண்ட் தென் ஆங்குலர் அவரோட கோர் ஸ்கில்ஸு. ஸோ இஸ் நன் அதர் தென் ரிஷி. ஸோ இஸ் ஒரு டிட்பிட் என்ன, இஸ் வெரி குட் குக் ஆல்சோ. ஸோ இஸ் ஃபென்டாஸ்டிக் குக். ஸோ அண்ட் மோர் தென் தட் இஸ் டீம் லீட் அண்ட் ரீசென்ட்லி அவர் அந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் கேட்டிருந்தேன், ஜி நீங்கள் தமிழ் பூமி இதுக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுங்கன்னு. இமீடியட்லி ஹி அக்செப்டட் அண்ட் இன்னைக்கு ஹி இஸ் ஹியர். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. உங்களோட பிஸி டைமில், ஐ நோ ஹவ் பிஸி யூ ஆர், இந்த இதில் மல்டிபிள் இதில் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ உங்களோட பிஸி டைமில் மார்னிங்கில் வந்து இதை கொடுக்கறதுக்கு ரியலி தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் கோ ஹெட், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் ஜி. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வாய்ப்பு கொடுத்த தமிழ் பூமிக்கு நன்றி சொல்லிட்டு we'll start the session. கரெக்டான ஸ்கிரீனை ஷேர் பண்றேன்னா? ஷேர் ஆகுது கரெக்டா. ஓகே, ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு பின்னாடி வந்துட்டு ஏதாவது குழந்தை ரசத்தெல்லாம் இருந்தா கொஞ்சம் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோட பெட்ரூம்ல இருந்தா வந்துட்டு செஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பாசிபிளி கண்டிப்பா கேட்கும்னு நினைக்கிறேன் அட் சம் பாயிண்ட். ஸோ அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக இப்போ ஆறு சொன்ன மாதிரி வந்துட்டு ரீசெண்டாக தான் நான் பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் முடித்தேன். ஸோ எனக்கு என்னன்னா வந்துட்டு இந்த செஷன்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ ஆகிட்டு பண்ணோம், பவர் பிஐனா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு சில பேர் இருப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பவர் பிஐ டூல் வந்துட்டு என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹை லெவலில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஓகே, கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் பவர் பிஐ? இப்போ நீங்க வந்துட்டு கூகுளில் வந்துட்டு வாட் இஸ் பவர் பிஐன்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ இஸ் a collection of software services, apps and connectors that work together to turn your unrelated sources of data into coherent, visually impressive and interactive insights. ஸோ இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் பேசிக்காக என்ன சொல்கிறோம்னா, ஃபார் எண்ட் யூசர் it will be a tool which will be helpful for us to get some useful insights of the data which you are having. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளில் வந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அந்த டேபிள் வந்துட்டு நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு query பண்ணி டேட்டாவை கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டாக பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆஸ் அ பிஸ்னஸ் எண்ட் யூசர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு புரியும் டேட்டா என்னன்னு சொல்லிட்டு. பவர் பிஐயில் வந்துட்டு டேட்டா வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸாக பில்ட் பண்ணலாம், ஆப்ஸாக பில்ட் பண்ணலாம், இல்லைனா டேஷ்போர்ட்ஸாக பில்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு நாங்கள் ரிப்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஆப்ஸ் வந்துட்டு இப்போ அடுத்து பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ரிப்போர்ட்ஸ்லேயே வந்துட்டு மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து அக்ரிகேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஷேரும் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாகவும் ஷேர் பண்ணலாம், இல்லைனா ஒரு லிங்காகவும் ஷேர் பண்ணலாம். கெட் இன்சைட்ஸ் இன்டு த டேட்டான்றது வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது. ஒரு ரா டேட்டாவா ஒரு எக்ஸல்லையோ இல்லை வந்துட்டு ஒரு query ரெஸ்பான்ஸ்லையோ பார்க்கணும். அது வந்துட்டு அழகாக ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ல பார்க்கறது தான் பவர் பிஐயோட கேப்பபிலிட்டிஸ். ஸோ மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா. பவர் பிஐ ஏன் சூஸ் பண்ணணும்? ஸோ நாங்களே வந்துட்டு ஜாஸ்பர் சாஃப்ட்வேர் ஒரு டூல்ல இருந்தோம். அந்த ஜாஸ்பர் சாஃப்ட்வேர்ன்றது வந்துட்டு ஒரு டிப்கோ ப்ராடக்ட், அது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பில்டர். ஸோ அதுலேருந்து ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பவர் பிஐக்கு மூவ் ஆகிறோம்? ஸோ அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வருங்க. ஸோ அதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வான்டேஜஸ் ஆஃப் பவர் பிஐன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வரும் கூகுளில். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் வந்துட்டு ஆப்பிளுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கோ, அந்த மாதிரி வந்துட்டு பவர் பிஐ வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்.
அதுவும் இல்லாமல் வந்துட்டு அது பவர் ஈகோ சிஸ்டமில் வந்துட்டு ஈஸியாக இன்டெகிரேட் ஆகும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பவர் ஈகோ சிஸ்டம்லேயே வந்துட்டு பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட் இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் வெர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பவர் பிஐன்றது ஒன் ஆஃப் த வெர்டிகல். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் ஏஐ ப்ராடக்ட்ஸ் தராங்க. ஸோ அனாமலி டிடெக்ஷன், இப்போ வந்துட்டு ஒரு லைன் சார்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அதில் அனாமலி டிடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு சில சார்ட் டைப்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ஃபோர்காஸ்ட் அனாமலி டிடெக்ஷன்லாம் பாசிபிள். பட் இது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு Q&A அண்ட் சம்மரி. ஸோ Q&A சம்மரி என்னன்னாக்கா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவ் Q&A செக்ஷன் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்கள் ரிப்போர்ட்ஸில். ஸோ யூசர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டால் ஏஐ வந்துட்டு ஆன்சர் பண்ணும். அந்த டேட்டா வச்சு நம்மளுக்கு விஷுவலாக என்ன டேட்டா கொடுத்துருக்குமோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு Q&A. சம்மரின்றது வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் இல்லாமல் வந்துட்டு அந்த டேட்டாவை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஏஐ அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி வந்துட்டு கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே வந்துட்டு அவைலபிள் பவர் பிஐ யூஸ் பண்ணுற போது. இந்த லாஸ்ட் ஒன் வந்துட்டு பவர் பிஐ ரெஸ்ட் ஏபிஎஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு பவர் பிஐ வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் டூலாக தான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதோட இன்னொரு ஃபீச்சர், இன்னொரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்ரிகேஷன் டூல். ஸோ பவர் பிஐயால் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து வந்துட்டு டேட்டா புல் பண்ண முடியும். ஸோ இட் மை பி எக்ஸல், இல்லைனா இட் மை பி டேட்டா பேஸ், ஸ்னோஃப்ளேக் கனெக்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து அக்ரிகேட் பண்ண முடியும். அந்த அக்ரிகேட் பண்ணதை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு விஷுவலாக ஒரு ஆங்குலர் ஆப்பில் கொண்டு வர முடியும் ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணிட்டு. ஸோ அது ஒரு ஃபீச்சர். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பவர் பிஐயா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா பவர் பிஐ சர்டிஃபிகேஷன். ஒரே ஒரு கொஸ்டின் ஜி, சாரி. அந்த ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ரியல் டைமில் பவர் பிஐயில்? பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுல இன்டெலிஜென்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ பைலட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஆர் இட்ஸ் ஸ்டில் இன் பீட்டா பேஸ்? என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏஐ டக்குன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணல. இருக்குன்னு தெரியுமே தவிர வந்துட்டு இன்னும் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு எதுவும் இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ அட் சம் பாயிண்ட் வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு என்டர்பிரைசஸ் ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் என்டர்பிரைஸ் லெவல்ல கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஸோ பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் பத்தி சாரி யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின் இருந்ததா? இல்லை, ஐ திங்க் சம் நாய்ஸ் தான். ஐ கேன் கோ ஹெட். ஓகே, ஸோ ஹை லெவலில் வந்துட்டு பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா PL300ன்ற இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் வந்துட்டு இதோட காஸ்ட் வந்துட்டு 17,000 to 18,000 நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு $165. இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year தான். ப்ரிப்பரேஷன் டைம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பவர் பிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபீச்சர்ஸ் தெரியும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பிகினர்ஸ் டைப் சர்டிஃபிகேஷன் தான். ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக மாட்டாங்க, அதுக்குன்னு வந்து ரொம்ப மேலோட்டமாகவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் இன்டர்மீடியேட்னு வச்சுக்கலாம். ஸோ இன்டர்மீடியேட் டைப் சர்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 month நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1 week இல்லைனா 2 weeks வந்துட்டு நீங்கள் டெய்லியும் வந்துட்டு படிக்கிறீங்கன்ற போது நம்மளால முடிக்க முடியும். எக்ஸாம் டைப் வந்துட்டு ப்ராக்டர் தான். ஸோ கேமரால வந்துட்டு someone will be monitoring, நம்ம வந்துட்டு எக்ஸாம் எடுக்க வைப்போம். அது எப்படி இதுவாக இருக்குமா? லைக் மல்டிபிள் லைன் கொஸ்டின்ஸாக தான் இருக்குமா அந்த இது? கரெக்ட்.
ஸோ வந்துட்டு நம்மளுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அந்த எக்ஸாமில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். 2ல் 1 நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க, 1 தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ எவ்வளோ மணி நேரம் சொன்னீங்க அது எக்ஸாம்? எக்ஸாம் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ். ஓ 100 மினிட்ஸ். ஓகே. பாசிங் ஸ்கோர் 700. பாசிங் ஸ்கோர் இப்போ 700. நீங்கள் வந்து 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி பவர் பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பவர் பிஐ பத்தி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு 1 மந்த். இப்போ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க யூஸ் பண்ணாம சர்டிஃபிகேஷன் முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா, சில பீசஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பவர் பிஐல வந்துட்டு லைசன்ஸ் நீங்க ஒரு ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான். அதாச்சும் வந்துட்டு இப்போ நான் சிட்டியில் வேலை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னோட சிட்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்னால் ஒரு ஐடியே கிரியேட் பண்ண முடியும் ஆன்லைன் போர்ட்டலுக்கு ஆக்சஸ்க்கு. ஸோ இப்போ நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு வந்துட்டு சம்டைம்ஸ் இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க் இமெயில் இருக்காது அக்கௌண்ட். அதுக்கு வந்துட்டு சில ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, பட் அது ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இது பண்றதுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இட் மைட் பி ஈவன் மோர் ஃபார் ஃபோக்ஸ் ஹூ ஆர் நாட் அவேர் ஆஃப் பவர் பிஐ. ஓகே. இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ பிஎல் பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட்னு போட்டிருக்கு. ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின் இது கேட்கும் ஆக்சுவலி? ஸோ இப்போ டேட்டா அனலிஸ்ட்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நம்ம டேஷ்போர்டு ஒழுங்காக கொண்டு வருதான்னு பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குமா, இல்லை என்ன மாதிரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில்? ஓகே. ஸோ பேசிக்காக வந்துட்டு பவர் பிஐல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு 2 டூல் இருக்கு, அப்புறம் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பவர் பிஐ ரிப்போர்ட் பில்டர், பவர் பிஐ டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் வந்துட்டு app.powerbi.com. ஸோ இதுதான் வந்துட்டு பவர் பிஐயோட கோர் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கெட் டேட்டா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னெல்லாம் பாசிபிள் கனெக்டர்ஸ் அண்ட் அடாப்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்கு இருக்கா, ஸ்னோஃப்ளேக்கு இருந்ததுன்னா என்ன பேர்ல இருக்கு, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்றோம்னா அந்த ரிப்போர்ட் கஸ்டமைஸ் பண்றது எப்படி. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கண்டிஷனல் பேஸ்டு வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணணும் ரிப்போர்ட்ல. இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு மைனஸ்ல இருந்ததுனாக்க ஏதாச்சும் நம்பர்ஸ், அப்போ ரெட்ல நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அதை எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா வந்துட்டு எண்ட் டு எண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த டூல் யூஸ் பண்ண தெரியுதா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டெப்ளாய் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்ண முடியுதா அந்த பில்ட் பண்ண ரிப்போர்ட்டை. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல்லாமே டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ஜஸ்ட் சினாரியே சொல்கிறேன். நான் டேட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ இப்போ மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. எனக்கு வந்து டேட்டா பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸல்லையும் எனக்கு சோர்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரீமிங்லேயும் டேட்டா இருக்குன்னா, இது மூணையுமே நம்மளால் பவர் பிஐயில் கனெக்ட் பண்ணி ஒரு டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணி லைவ் டேஷ்போர்ட் கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா முடியும். அதுலயே பவர் பிஐல வந்துட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இம்போர்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் வந்து டைரக்ட் queryன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நிறைய என்டர்பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டாவை வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு கார்ட் ரெயில்ஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நம்மளை பண்ண விட மாட்டாங்க. ஸோ இம்போர்ட் மோடுன்றது பார்த்தீங்கன்னா பவர் பிஐ வந்துட்டு டேட்டாவை பவர் பிஐல ஸ்டோர் பண்ணிட்டு அது மேலே வந்துட்டு அனலிட்டிக்ஸ் ரன் பண்றது தான் வந்துட்டு இம்போர்ட் மோட். ஸோ சில டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு இப்போ DB2 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். DB2ன்றது வந்துட்டு வெரி ஓல்ட் டேட்டா சோர்ஸ். அதுக்கு வந்துட்டு இந்த டேட்டா பேஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் query கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்துட்டு பெருசா ஃபீச்சர் தரல. அதுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர் இல்லாத போது என்ன பண்ணோம்னா, நீங்க டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு பவர் பிஐல வச்சுட்டு அது மேல நம்மளுக்கு என்ன அனலிட்டிக்ஸ் ரன் பண்ணுமோ ரன் பண்ணிக்கலாம். டைரக்ட் queryன்றது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்ணிட்டீங்க, இப்போ ரிப்போர்ட்டை நீங்க வியூ பண்ற போது தான் வந்துட்டு ஆக்சுவல் queryஸே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், டேட்டா வந்துட்டு அனலைஸ் ஆகும். ஸோ ரன் டைம்ல இருக்கும். ஸோ என்னன்னா ரெண்டுத்துக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ பவர் பிஐல இருக்க டேட்டால ஆப்ரேட் பண்றதால இம்போர்ட் மோட் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அவங்க கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மர்ஜ் பண்றது, இல்லைன்னா அப்பன் பண்றது, யூனியன்ஸ் போடுறது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இம்போர்ட் மோட்ல வந்துட்டு ஆன் த ஃப்ளை
பண்ணலாம். நம்ம அதே வந்துட்டு டைரக்ட் queryல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எந்த ஃபீச்சர்ஸும் இருக்காது. ஸோ கொஞ்சம் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்லேருந்து நீங்கள் டைரக்ட் queryல கம்பைன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெடணும். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்க ஜஸ்ட் டேட்டா பவர் பிஐல இருக்குன்னு சொன்னதுனால கேட்குறேன். ஸோ பவர் பிஐல டேட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம் ஜி? நம்ம பவர் பிஐலயே ஒரு கிளஸ்டர் மாரி வச்சு அதுக்குள்ளயே டேட்டா இருக்குமா? இல்லன்னா நம்ம பிகாஸ் இது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னா அஸ்யூம் அஷ்யூர் பை டிஃபால்ட்டா வந்துரும்னு நெனைக்கிறேன் இன்டகிரேஷன். ஸோ அஷ்யூர் கூட இன்டகிரேஷனா? வேர் த டேட்டா சிட்ஸ்? நம்மளுக்கு வந்துட்டு அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்டா தெரியாது. இப்போ வந்துட்டு டேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு இப்போ ஒரு பவர் பிஐ சர்வீஸ்க்குள்ள அந்த ஒரு பவர் பிஐ டெஸ்க்டாப் எடிட்டர்ல தான் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது அசூர்ல ஸ்டோர் ஆயிருக்கா இல்லைன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல பிஹைண்ட் த சீன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கான்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்டட் நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மைக்ரோசாஃப்ட் டிவில தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஆமா, எனக்கு நான் அதை பத்தி இப்ப யோசிச்சது கூட இல்லை. பட் நம்மளுக்கு வந்துட்டு அஸ் எண்ட் யூசர் அது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்குற போது எப்படி இருக்குன்னா பவர் பிஐலேயே தான் டேட்டா இருக்குன்ற மாதிரி இருக்கும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் இந்த லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா ரியலி உங்களுக்கு யூ டோன்ட் ஈவன் ஃபீல் ரைட். டேட்டா எங்கேருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கப்போ தானே நீங்கள் அதை பற்றி நம்ம யோசிக்காம விடாம பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஜி, தேங்க்யூ. இது இட் ஷோஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ப்ளீஸ் கோ ஹெட் ஜி. ஜி ஸோ இன்னொரு டவுட். ஹலோ ஜி, சொல்லுங்க. ஆர்வம் ஜி, சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இதுல வந்து நீங்க இப்ப இன்டகிரேஷன் பத்தி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப டேட்டா இன்டகிரேஷன் வந்து எப்படி பவர் பிஐல டேட்டா கனெக்டிவிட்டி தானே கேக்குறீங்க இப்ப? ஆமாம் ஜி. அது ஏன் ஒய் நாட் அது வந்து எதாவது டிஸ்ப்ளே ஆகுமேங்க ஜி. ஒரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கு பவர் பிஐல. அதுல வந்து வாட் எவர் இட் இஸ் அமேசான் ரெட்ஷிஃப்டா இருக்கலாம், எஸ்கியூஎல் டேட்டா பேஸா இருக்கலாம், அஷூர்ல உள்ள டேட்டா வேர் ஹவுஸா இருக்கலாம், அபிஎம் நெட்டிஸா இருக்கலாம். எது வேணாலும் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கும்போது ஏன் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலங்கிறீங்க. அது இல்லை ஜி, புரியல. அது வந்து எண்ட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் டெவலப்மெண்ட் அந்த இதில் சொல்கிறீங்க. இது எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது நமக்கு இட் வில் பி அப்ஸ்ட்ராக்டட். ஆமா. ஸோ சித்ரா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இப்போ நம்ம டேட்டா வந்துட்டு புல் பண்ணிடுறோம். இம்போர்ட் மோட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டேட்டா வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து புல் பண்ணிடுறீங்க. அது புல் பண்ண டேட்டா வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்ல எங்கேயோ ரிசைட் ஆகுது இல்லையா? பவர் பிஐ யூஸ் பண்றதுக்கு. ஸோ அது எங்க ரிசைட் ஆகுதுன்றத வந்துட்டு நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியுமா? இல்லைன்னா It is அது in விசிபிளா buffer இருக்குமா? mode. அது வந்து என்னன்னா இட் இஸ் இன் பஃபர் மோட்ல இருக்கு. ஒர்க் அதுதான் மெக்கானிசம் ஒர்க் நம்மளுக்கு மெக்கானிசம் அப்ஸ்ட்ராக்டட் இல்லையா? கரெக்ட். அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால அது வந்துட்டு நம்மளுக்கு அது ஒரு பேக் எண்ட்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி சொன்னோம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆமா, அது மேபி இன்மெமரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய டேட்டா இருக்கும். ஸோ இன்மெமரியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்க எங்கேயாச்சும் வந்துட்டு அதை சீரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். இது எங்கன்னு தான் தெரியல. பட் அது வேணா நம்ம அடுத்த செஷன் நம்ம எடுத்தோம்னா நம்ம பார்க்கலாம். Sorry to interrupt. Actually, Azure blob into Azure SQL database. I think like data வந்து அங்கதான் reside ஆகும். Whenever we pull the data. So நான் சும்மா ஒரு ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இது இந்த இன்ஃபர்மேஷன் மேபி அவங்க பட் Perfect. Thanks. Okay. Perfect. You can go ahead. Yeah. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணன்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பவர் பிஐயில். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் ஒரு ஜாஸ்பர் சாஃப்ட்வேர் ஒரு ப்ராடக்ட்லேருந்து வந்துட்டு லைசன்சிங் காஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு பவர் பிஐ வந்துட்டு ஒரு வையபிள் ஆப்ஷனாக எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ரிப்போர்ட்ஸே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு எதுவும் செப்பரேட்டாக வந்துட்டு கோர்ஸ் எடுக்கணும்ன்ட்டு தோணலை. பட் நான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு யூடெமி கோர்ஸ் படித்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் எவ்வளோ படிக்காமல் இருந்தேன், எனக்கு எவ்வளோ தெரியாமல் இருந்தது பவர் பிஐ பற்றினு எனக்கே தெரிஞ்சது. ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக என்ன சொல்லுவேன்னா, ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக நல்லது. பவர் பிஐ பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அந்த கோர்ஸில் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு காட்டுற போது, ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் காட்டுற போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு மைண்டில் மேப் ஆகும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூடெமி கோர்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இப்போ தமிழ் பூமியிலேயே வந்துட்டு காஃப்காக்கெலாம் வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பவர் பிஐக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ நான் அந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட்.
ஸோ மாக் டெஸ்ட் வந்துட்டு 2-3 மாக் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட்லேயே வந்துட்டு ஒரு மாக் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் யூடமிலையும் கொஞ்சம் மாக் டெஸ்ட் இருக்குது, பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பண்ணேன். என்னோட ஜென்ரல் சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷனே வந்துட்டு மெத்தடாலஜி தான். ஸோ ஒரு கோர்ஸ் படிப்பேன், ஆன்லைனில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்குன்ற போது நான் மாக் டெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு, ஆனால் அதில் ஒழுங்காக பாஸ் ஆகிறேன்னா இல்லை எங்கே வீக்காக இருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு நானே நான் அசஸ் பண்ணிப்பேன். ஒரே ஒரு இது இந்த கொஸ்டின், சாரி என்னோட பையன் இன்ஸ்டான் ஸோ அந்த வீடியோவில் இருக்கான். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா ஜி, லைக் ஹவு டு கீப் அப் த மோட்டிவேஷன் ஜி? ஸோ ஏன்னா ஒரு மாதம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, மற்ற ஒர்க்கு ஃபேமிலி இருக்குது. ஹவு டு கீப் அப் த மோட்டிவேஷன் டு ஸ்டடி டெய்லி? இது வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு ரேட் ரேஸ்ல தான் இருக்கும், டு பி ஆனஸ்ட். இப்போ நம்ம தனியா ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு யூஸ்வலா கொடுக்குற ஒர்க்கே நம்ம பண்றோம் அப்படின்னாக்கா வந்துட்டு ஈவன் குவார்டர்லி கனெக்ட்ஸ்ல இல்லைன்னா வந்துட்டு இயர்லி கனெக்ட்ஸ்ல வந்துட்டு நம்மள மேனேஜர் கிட்ட வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ பவர் பிஐனா ஓகே ரிஷி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது சர்டிஃபிகேஷன் மாதிரி முடிச்சாதான் வந்துட்டு அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றதோட என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் வேற நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேஷனும் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ இது ஒரு என்ரோஸ்மெண்ட். ஸோ ரிஷிக்கு பவர் பிஐ தெரியுன்ற ஒரு என்ரோஸ்மெண்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் தராங்க. ஸோ அது வந்துட்டு என்னோட என்டர்பிரைஸ்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ புது கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ நான் இது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் டீம் கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அதுலேருந்து வந்துட்டு கொஞ்சம் இன்டர்னலாக இருக்கிறவங்க கூட வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா வராங்க. ஸோ புது கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்லி அதுதான் என்னோட மோட்டிவேஷன். பட் நிறைய பேர் இருப்பாங்க படிச்சு கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி மேபி நீங்கள் டேப்லோ யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா ஜாஸ்பர் சாஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை படிச்சு கற்றுட்டீங்கன்னா வந்துட்டு உங்கள் டீம்லேயே நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுக்கலாம், நம்ம பவர் பிஐக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படிதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட், தேங்க்யூ. ஸோ ஹை லெவலில் பார்த்தோம்னாக்கா வந்துட்டு இப்போ பவர் பிஐ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பவர் பிஐக்கு 4 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டாவை கெட் பண்ணுறது. அந்த கெட் பண்ணுறதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து. செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் பண்ணுறது. இப்போ மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து வந்துட்டு டேட்டா புல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அது வந்துட்டு டேட்டா மாடல். தேர்ட் பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டேட்டாவை எப்படி விஷுவலாக வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோன்றது வந்துட்டு தேர்ட் ஃபேஸ். ஃபோர்த் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிப்போர்ட் பில்ட் பண்ணிட்டோம், இந்த ரிப்போர்ட்டை எப்படி வந்துட்டு டெப்ளாய் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம், அது வந்துட்டு ஃபோர்த் ஃபேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இந்த எக்ஸாமில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவாங்கன்றது அந்தந்த செக்ஷனுக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஒரு ஸ்லைட்ல போறது வந்துட்டு வேல்யூ ஆடா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்னா சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பவர் பிஐ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ பண்ண போறது வந்துட்டு பவர் பிஐனா என்னன்னே தெரியாம சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டெமோ மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? என்ன மாதிரி ஆள் சொல்றீங்க? சூப்பர் ஜி. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஸ்லைட் ஷோ எட் பண்ணிக்கிறேன். ஆனால் பேசிக்காக நான் இந்த ஸ்லைடை அனுப்பி விடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு இந்த ஒரு செக்ஷனில் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் இப்போ இதை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ டேட்டாவை எப்படி எடுக்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் மல்டிபிள் வேஸ் ஆஃப் கெட்டிங் டேட்டா இருக்கு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸல் ஒர்க் புக் இருக்கு, நம்ம பவர் பிஐ சிமெண்டிக்ஸ் இருக்கு, டேட்டா ஃப்ளோ, டேட்டாவர்ஸ், சீக்வல் சர்வர், நம்மளோட ஆரக்கிள் சர்வர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும்.
ஸோ நீங்கள் என்டர்பிரைஸில் யூஸ் பண்ணுற போது நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆரக்கிள் டேட்டா பேஸ் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் தான், ஆக்சுவல் டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா வந்துட்டு ஒரு எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ்லேயே இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்மளோட டெஸ்ட் ஃபைல்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா சேல் டேட் இருக்கு, சேல் அமௌண்ட் இருக்கு, ரீஜன் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஷீட்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம். இதை எப்படி வந்துட்டு நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ண போறோம், எப்படி வந்துட்டு இதை ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாக கொடுக்க போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். ஆறு ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். சார் ஒன் சார் செகண்ட். சார் as well as the visualization tool, right? அப்படி handle பண்ணாங்க. சரி இப்போ என்ன பாலக் சரி கேட்கல. இந்த பவர் பிஐ வந்து இட்ஸ் a combination of ETL and the visualization tool. கரெக்ட் கரெக்ட். பவர் பிஐ வந்து என்னன்னா மெயினா விசுவலைசேஷன் தான் மெயினா நிறைய யூஸ் பண்ணாங்க. விசுவலைசேஷன் அண்ட் அனலிஸ்ட் டூல்னு சொல்லலாம் நம்ம. ஒரு சோர்ஸ் Because மல்டிபிள் tab சோர்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணி அதுல நம்ம வியூ பண்ணலாம். தட்ஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பவர் பிஐ. ப்ராப்ளி யா. I'm back. Sorry. ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட் ஃபைலை பார்த்தாச்சு. இப்போ இந்த டெஸ்ட் ஃபைலை எப்படி விஷுவலாக மாற்ற போகிறோன்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு. இல்லை ஒரே டவுட் தான். இப்போ பாலா கேட்டிருந்தாரு என்னன்னா பவர் பிஐனா என்ன, லைக் அது நம்ம ETL டூலா இல்லைன்னா லைக் விஷுவலைசேஷன் பண்ணுற டூலான்றது தான் கொஸ்டின். அது வந்துட்டு ETL ப்ளஸ் விஷுவலைசேஷன். ஓ ரெண்டுமே. ஓகே, ஸோ மை பேட். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க ஜெகதீஷ். சார் இப்போ வந்து இது மார்க்கெட்ல எந்த லெவல்ல சார் இருக்கு? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பவர் பிஐ வந்து டேப்லு பவர் பிஐ வந்து ஒரே டயத்துல இருந்தது. ஆனா வந்து இப்போ ஐ மீன் அப்டேட் வெர்ஷன் இதான் வந்ததுனால இதோட மார்க்கெட்டிங் கம்மியா இருக்கா, இல்ல இது இன்னமும் கூட வேகன்சி அதிகமா இருக்கா சார் இருக்கு ஜாப்? பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ பழைய ப்ராடக்ட்ல இருந்து எங்களோட என்டர்பிரைஸ்ல வந்துட்டு டேப்லோ இருக்கு, ஜாஸ்பர் சாஃப்ட் இருக்கு. ரெண்டுத்துல இருந்துமே பவர் பிஐக்கு மூவ் ஆறாங்க. ஸோ என்ன பேசிக்கானா அந்த மைக்ரோசாஃப்டோட ஈகோ சிஸ்டம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்போ உங்க என்டர்பிரைஸ்ல வந்துட்டு அசூர் வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பவர் பிஐ மூவ் ஆகிறது வந்துட்டு இட்ஸ் த லாஜிக்கல் பார்ட் கூட. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா பெரிய என்டர்பிரைஸுமே வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவர் பிஐயா இருக்கும், டேப்லோவாவோ இல்லைன்னா ஜாஸ்பர் சாஃப்டாவோ இருக்காது. ஸோ இவங்க வந்துட்டு மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு பிடிச்சிட்டு வராங்க. கொஞ்சம் நல்லாவே தான் போயிட்டு இருக்கு பார்க்கறதுக்கு. அட்லீஸ்ட் எங்க என்டர்பிரைஸ்ல வந்துட்டு எங்களோட ப்ரிஃபர்ட் ரிப்போர்ட்டிங் டூல் வந்துட்டு பவர் பிஐ மாறிடுச்சு டேப்லோல இருந்து. இப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ அண்டர்வே டேப்லோல இருந்து இல்லைன்னா வேற ரிப்போர்ட்டிங் டூல்ல இருந்து பவர் பிஐக்கு எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்போ இதோட முன்னால பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஹை பீக்ல இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இதோட நான் குள்ள செக் பண்ணும்போது ரொம்ப இதோட ஜாப் வேகன்சி கம்மியா இருக்க மாதிரி கேட்குது. அதனால தான் சார் கேட்டேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜாப் வேகன்சியுமே கம்மியான மாதிரி தான் எனக்கு தெரியுது. நாங்களே வந்துட்டு பயங்கரமா ஹையரிங் போயிட்டு இருந்தது எங்க டீம்ஸ்லாம். இப்போ பார்த்தா கொஞ்ச நாளா இன்டர்வியூஸ் இல்லை, எதுவும் இல்லை. அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஸ்லோ டவுன் தான் நான் நினைக்கிறேன். பவர் பிஐ ஸ்பெசிபிக் மாதிரி எனக்கு தெரியல இண்டஸ்ட்ரியில. சார் நீங்க சொல்றது கூட இருக்கலாம் சார். சாரி சார், தேங்க்ஸ். நோ வரிஸ். இதுல மேக்ஸிமம் டேட்டா சைஸ் எவ்வளோங்க ஜி யூஸ் பண்ணலாம்? அது பவர் பிஐ ப்ரீமியம், ஈவன் ப்ரீமியமே யூஸ் பண்றாங்கன்னா கம்பெனில நம்ம வந்து இது கேட்கல, நார்மலா உள்ள ஃப்ரீ வெர்ஷன் கேட்கல. இப்போ கம்பெனிலே ப்ரீமியம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுட்டாலும் ஒரு டிஃபால்ட்டா ஒரு மேக்ஸிமம் சைஸ் இருக்கும்ல டேட்டா செட் சைஸ், இது எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம்? டிஃபால்ட் டேட்டா செட் சைஸ்ன்னு கிடையாது. இப்போ ப்ரீமியம் கெப்பாசிட்டின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மெமரி ரிசோர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்க வந்துட்டு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரீமியம் கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு சர்வர் வாங்கிட்டு, ஆ அதுல வந்துட்டு ஷேர்டா வந்துட்டு நெறைய டீம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இன்டர்னலா, என்டர்பிரைஸ பொறுத்தவரைக்கும். நாங்களுமே இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வொர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பிரீமியம் கெப்பாசிட்டில இருக்க ஒரு வொர்க் ஸ்பேஸ் தான் இருக்கு. அது வந்துட்டு ஆனா பார்த்தீங்கன்னா, எங்க டீமுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மல்டிபிள் டீம்ஸ்க்கு. ஸோ எப்போ வந்துட்டு நம்ம அந்த ஷேர்ட் கெப்பாசிட்டிய ரீச் பண்றோமோ, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிசிக்கலா லிமிடேஷன்ஸ் குடுத்தா மாரி எனக்கு தெரியல. ஒரு டேட்டா செட் இதுக்கு மேல போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி பண்ணாலும் அது தப்பு என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்துட்டு சில டேட்டா செட் வந்துட்டு பெருசா இருந்தா தான், இப்போ ஒரு ஏஐ மாடல் வந்துட்டு அத அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் குடுக்குதுன்னா, மோர் த டேட்டா த பெட்டர் த ரிசல்ட் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்போ வந்து அந்த த்ரெஷோல்ட்ஸ மீட் பண்றீங்களோ, அந்த பிரீமியம் கெப்பாசிட்டியோ, ப்ரோ கெப்பாசிட்டில இருக்கீங்களோ, எப்போ அந்த த்ரெஷோல்ட்ஸ மீட் பண்றீங்களோ, அப்போ நீங்க வந்துட்டு டேட்டா செட்ட பத்தி வொரி பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்தா மாரி தெரியல. இப்போ வந்துங்க ஜி, நம்ம டேட்டா செட்ட வந்து இம்போர்ட் பண்றோம். ஃப்ரம் எனி டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் பவர் பிஐ இட் செல்ஃப். அப்போ வந்து ஒரு பவர் பிஐங்கிற ஸ்டோரேஜ் ஏரியா கிடையாது இல்லைங்களா? பவர் பிஐங்கிறது யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான் நம்ம. அந்த யூஸ் பண்ற டேட்டா விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ப ஒரு ஒரு இப்ப நம்ம டேட்டாபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டினா அது வேற. நம்ம வந்து அங்கேருந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ணி வாட்டெவர் அது வந்து பிளாபா இருக்கட்டும், வாட்டெவர் S3யா இருக்கட்டும், ஆர் எனி டேட்டா ஸ்டோரேஜ் ஃப்ரம் தேர் வி ஆர் யூசிங் த டேட்டா செட். அங்கேருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோங்கும் போது, இங்க ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இவ்வளவுதான் இம்போர்ட் பண்ணணும்னு ஒண்ணு ஏதாவது இருக்குங்களா? இல்ல இது இது ஸ்கேலபிலிட்டியா? இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா வைஸ் அதுவே ஸ்கேலபிள் ஆகுமா? அத மாதிரி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இது வந்து இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இத மாரி நம்மளுக்கு ஏதாவது பேக் எண்ட்ல என்ன இருக்கு? அஷூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அஷூர் கிடையாது. நான் AWS. அதனால அதுல வந்து பிளாப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்களா? இப்ப வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, AWS ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, S3 தான் எண்ட் பாயிண்டா இருக்கும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்ப S3 எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. எங்கெங்கலாம் S3 நெறைய AWS யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். VPC கனெக்டிவிட்டி வந்து S3 எண்ட் பாயிண்டா குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் EMRல ஒர்க் பண்றோம்னா, S3 எண்ட் பாயிண்ட்ங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அதாவது அஷூர்ல உள்ளவங்களுக்குலாம். அப்போ வந்து எங்கள வந்து கேட்பாங்க, "எப்படி இவ்வளோ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு?" அப்பன்னா அது எங்களுக்கு எண்ட் பாயிண்ட் எங்களுக்கு தெரியும். அத மாரி கேட்கிறேன். இப்போ அஷ்யூர் வந்து இப்ப மைக்ரோசாஃப்ட்ங்கிறதுனால அவங்க ஏதாவது ஒண்ணு குடுக்குறாங்களா? பிளாக் ஸ்டோரேஜ். இவ்வளோ மேக்ஸிமம் சொல்றீங்களா? ஸ்கேலபிலிட்டி இருக்கா? அத மாதிரி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா அவங்க எதுவும் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ற மாரி தெரியல. இது வந்துட்டு என்னோட அட்மின் கிட்ட தான் கேட்கணும். ஸோ எப்படி இது வந்துட்டு என்டர்பிரைஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹை லெவல் பிக்சர் சொல்றதுக்கு, இந்த மாரி வந்துட்டு நம்மளா மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் தான் பண்ண போறோம். ரிப்போர்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ண ம். போறோம். ஸோ அட்மின் ஒர்க் ஸ்பேஸ்க்குன்னு ஒரு அட்மின் இருப்பாங்க. என்டர்பிரைஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த கெப்பாசிட்டி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு அவங்க அவங்களோட கன்சர்ன்ஸ் அது. நம்மள பொறுத்தவரைக்கும் வந்துட்டு டெவலப்மெண்ட்டோட கன்சர்ன்ஸ் கிடையாது. இந்த கெப்பாசிட்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ பாசிபிலி வந்துட்டு அதுல தான் எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நான் கேட்டுட்டு வேணா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். இல்லனா ஆர்ஓ மூலியமா உங்களுக்கு இத வந்துட்டு கன்வே பண்ண சொல்றேன். நான் ஆனா வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இம்போர்ட் பண்றோம்னா, ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இவ்வளோதான் டேட்டா. என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காதுன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா, அதுல வந்துட்டு நம்மளால மாடல்ஸ்லாம் வந்துட்டு பெருசா பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ வரும்னு பார்த்தாக்கா, பாசிபிலி நம்மளுக்கு வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டிய தாண்டி நம்ம போகுது. இன்னும் ஒரு செட் த்ரெஷோல்ட மீட் பண்ற போது, அப்பதான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்ன்ட்டு என்னோட கணிப்பு. ஆனா அது இப்ப வரைக்கும் வந்துட்டு ஒரு யூகம் தான். நான் கேட்டு தான் சொல்லணும் அது. பட் குட் கொஸ்டின் சித்ரா. அப்படியே ஜி டெமோ குடுக்கும்போது ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இந்த மேப் எனேபிள் பண்றாங்கல்ல, அந்த செட்டிங் அப்படியே காமிச்சிருங்க. நான் இது பண்ணிக்கிறேன். நான் வீடியோ எடுத்துக்கிறேன். மேப் வந்து எனேபிள் பண்றாங்கல்ல, அந்த செட்டிங்கையும் கொஞ்சம் காமிச்சிருங்க. மேப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணது பர்சனலா. ஸோ எனக்கே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் மேப் யூஸ் பண்ணாதால நான் அது இன்னைக்கு பண்றதா இல்ல. நான் பார்த்துட்டு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, 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 ஓகே. தேங்க் யூ ஜி. இதுல ஒரு அட்வான்ஸ் யூஸரா இருக்காங்க. அதனால ஆமா. சூப்பர் ஜி. குட். குட் ஜி. பட் இந்த கொஸ்டின் கேட்கும்போது தான் நமக்கும் வில் ஆல்சோ லேர்ன் சம்திங். டெஃபினெட்லி. தேங்க்ஸ் சித்ரா. கரெக்ட். ப்ளீஸ் கோ. டெஃபினட்டா. இல்ல ஆக்சுவலி நான் வந்து இந்த கிரேட் லேர்னிங் அந்த GLA-வா ஆக்சுவலி அந்த கிரேட் லேர்னிங் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. கிரேட் அதுல லேர்ன். நான் கிரேட் சர்டிஃபைடு லேக்ஸ். பவர் பி ஆ பவர் பி கிரேட் லேர்னிங் லேக்ஸ் வந்து வேற. ஓ! அந்த இதுல வந்து அது வந்து கிரேட் லேக்ஸ் வந்து அது பெரிய குரூப் அது. கிரேட் லேர்னிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன்லயே நம்ம சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிக்கலாம்.
ஓ அதாவது படிக்கணும், அதுக்கும் எக்ஸாம் இருக்கு, அதுக்கும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அது வந்து டியூரேஷன் இருக்கு. இந்த டயத்துக்கு பண்ணணுங்கிற ஒரு டியூரேஷன் இருக்கு. அந்த அந்த டியூரேஷனுக்குள்ளார அது முடிக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல தான் அது பண்ண முடியும். ஆனா ஓகே பாக்கி சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. கொஞ்சம் அக்சென்ட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. பாக்கியெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. சூப்பர் ஜி அதுல வந்துங்க ஜி நான் ஒரு ப்ராஜெக்ட்டே பண்ணி முடிச்சுட்டேன். பாக்கி என்னன்னா நம்ம இன்டர்னலா வந்து நான் மேப்பிங் இருக்குல்ல, அது எனேபிள் பண்றது வந்து நெறைய இதுல தேடி பார்க்குறேன். YouTubeலலாம் தேடி பார்க்குறேன். அது கிடைக்க மாட்டேங்குது கரெக்ட்டா. அந்த மேப்பிங் ஓ எனேபிள் பண்ற ஆப்ஷன்லாம். அதனால தான். இல்ல நீங்க மேப்பிங் சொல்றது வந்துட்டு என்ன மேப்பிங் சொல்றீங்க? நீங்க ஜி மேப்னு இப்போ ஒரு இப்போ விஷுவல் வந்துங்க ஜி ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நான் அதுதான் நீங்க கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆமா. இப்ப வந்துங்க ஜி, இப்போ ஆம் அ இது வந்து டேஷ்போர்ட்ல வந்து நம்ம இது பண்ணும்போது கேபிஐக்கு என்னென்ன தேவையோ நம்ம வந்து டிஸ்ப்ளேக்கு குடுக்குறோம் இல்லீங்களா? என்னென்ன ரெக்வயர்மென்ட்டோ டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எத்தன கண்ட்ரிக்கு சேல்ஸ் ம், நடந்திருக்கு. ம், நம்ம கேபிஐ ம். டிபெண்ட்ஸ் ஆன் கேபிஐ நம்ம இன்சைட் வந்து நல்லா டேட்டா இன்சைட்ட வந்து வியூ பண்ணிட்டு நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்றோம். அப்ப கிரியேட் பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது ஒரு மேப்பிங்கே எனக்கு குடுக்கணும். இந்த கண்ட்ரில இப்படி இருக்குங்கிறபோது அங்க ஒரு மேப்பிங் குடுத்து நான் அதன் மூலமா வந்து அப் அண்ட் டவுன் காமிக்கணும். இந்த கண்ட்ரில இருக்குன்னு நான் வியூ வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பேஜ்ல காமிக்கிற டேஷ்போர்ட்ல ஒரு சைடு வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு மேப்பிங் காமிச்சு, இந்த கண்ட்ரில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அத காமிக்கணும். பர்ட்டிகுலரா இந்த கண்ட்ரில தான் கேபிஐ நல்லா இருக்கு. சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆர் வாட் எவர் இட் இஸ் இதுல தான் டவுனா இருக்கு. ஏதோ ஒரு இதுல நான் மேப்பிங் வழியா காமிக்கணுங்கும்போது, அது எனேபிள் பண்ணணும் இல்லீங்களா? அந்த ஆப்ஷன் எனக்கு தெரியல. சரி, ஓகே. நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் வேணா நம்ம இந்த டெஸ்ட் டேட்டா வச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ண முடியுதா பார்க்கலாம். ஆ ஆ, ஓகே. இப்போ ஜஸ்ட் தேங்க் யூ ஜி. வந்துட்டு இந்த ஒரு செஷன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம பவர் பி யாருன்னே வந்துட்டு யூஸ் பண்ணாத ஒரு பர்சனுக்கோசரம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இது வந்துட்டு நம்ம கியூரேட் பண்ணியிருக்கோம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க மட்டும் இருங்க, வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஜி. ஷூர் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸல் ஃபைல. ஓகேவா? இப்போ எக்ஸல் ஃபைல்லேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா மட்டும் லோட் பண்ண போறேன் பவர் பிஐல. ஓகே. இப்போ லோட் பண்ணிட்டோம். லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அந்த லோட் பண்ண டீடைல்ஸ் வந்துட்டு பவர் பிஐல ஒரு டேபிள் மாதிரி காட்டும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா டேட்டா வந்துட்டு கிளீனா இல்ல. இந்த டேட்டா நான் அப்படிதான் ப்ரிப்பேரே பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு கிளீனா இல்ல. என்ன கிளீனா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, காலம் நேம் வந்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிற காலம் நேம்ஸ் மாதிரி வந்துட்டு இல்ல. ஸோ சில இதுக்கெல்லாம் வந்துட்டு அப்ரிவேஷன் இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் வந்துட்டு மாத்துறேன். ஓகேங்களா? இங்க நான் மாத்துற போது நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு வருது. ஓகேவா? ஸோ மீனிங் என்னன்னா, போன ஸ்டெப்போட அவுட்புட் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்போட இன்புட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல அது எப்படி இருந்தது அந்த டேட்டான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னா, ஜஸ்ட் அந்த ஸ்டெப் எடிட்டர்ல போயிட்டு பழைய ஸ்டெப்பை போய் பார்த்தோன்னா போதும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காலம் நேம் சேஞ்ச் பண்ணாம காட்டிடும். இப்போ நம்ம இப்போ கரண்ட் ஸ்டெப்ல இருந்தோம்னா காலம் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ இந்த டேட்டா கிளீனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு மந்த் அண்ட் இயர் வந்துட்டு செகண்ட் இது மட்டும் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு யூஎஸ் டேட் அண்ட் மந்த் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு DDMMYYல ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்துட்டு ஜென்ரலா இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ப்ராப்பர் ஃபார்மேட் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ப்ராப்பர் ஃபார்மேட். பட் இங்க எல்லாமே வந்துட்டு MMDDYYY தான். ஸோ போயிட்டு நான் இப்போ டேட்டா டைப் இப்போ இது வந்துட்டு டேட்டா டைப் இங்க வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த காலம்ல மேல காட்டுது இல்லையா? ஸோ சேல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பவர் பிஐயே ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. இந்த நம்பர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்துட்டு ஃபார்மேட்டா கொடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி ரீஜனுக்கு வந்துட்டு ஆல்பாபெட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஏபிசின்னு சொல்லிட்டு இது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆனா வந்துட்டு சேல் டேட்டா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஆல்பா நியூமரிக்ஸா இதை கன்சிடர் பண்ணிச்சு, டேட்டா கன்சிடர் பண்ணல. ஸோ அதனால தான் ஏபிசி 1 2 3 கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா அதை சேஞ்ச் பண்ண போறேன் டேட்டுக்கு. ஸோ டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்ட் இருக்க டேட் மட்டும்தான் வந்துட்டு யூஎஸோட டேட் ஃபார்மேட்ல இருக்கு, விச் இஸ் MMDDYY. மிச்சம் ரெண்டும் வந்துட்டு அந்த ஃபார்மேட்ல இல்லை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எரர் ஆயிடுச்சு.
இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பண்ணோம்னாக்கா இந்த எரர்ஸை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் வித் சம் ப்ராப்பர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கீப்பிங் இட் சிம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரீப்ளேஸ் வேல்யூஸ்ல ரீப்ளேஸ் எரர்ஸ் கொடுக்குறேன். நான் ரீப்ளேஸ் எரர்ஸ் கொடுக்குற போது என்ன பண்ண போறேன்னா ஒரு கரண்ட் டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் டேட் டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எரர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஆக்சுவல் டேட்ல வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. வாட் இஃப் நம்மளுக்கு இந்த எரருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட்கோர் டேட் இல்லாமல் கரண்ட் டேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்போட டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு புது ஸ்டெப்பா ஃபார்ம் ஆயிடுச்சு ரீப்ளேஸ் எரர்ஸ். இந்த ஸ்டெப்போட டெஃபினிஷன்ல போயிட்டு நம்ம எம்குவெரி அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கரண்ட் டேட் எடுக்க போறோம். ஓகேவா? அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க டைப் பண்ணீங்கன்னா டேட் டைம் டைப் பண்ணீங்கன்னாக்க அந்த டேட் டைம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வரும் டேட் டைம் டாட் லோக்கல் நோ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துப்பாங்க. இதை கொடுத்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னா டேட் வருது. இப்போ கரண்டா இங்க இருக்கிற லோக்கல் டைம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கு ஆனால் டேட் பீஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இதுல இருந்து டேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா டேட் டாட் ஃப்ரம் இந்த டேட் அண்ட் டைமோட ரிசல்ட் வந்துட்டு இதுக்கு பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி பண்ற போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டேட் பீஸ் மட்டும்தான் வந்துட்டு எடுத்திருக்கு. அந்த டைம் பீஸ் வந்துட்டு ட்ரங்கேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஸ்லைடுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா ப்ரிப்பேரிங் த டேட்டா ஸ்டெப்ல வரும். டேட்டா கெட்டிங் த டேட்டா ஃப்ரம் டேட்டா சோர்ஸ், கிளீனிங் த டேட்டா, டிரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த டேட்டா வச்சு நம்ம டேட்டா மாடலிங்க்கு திரும்ப வந்து பார்ப்போம். பட் ப்ரிப்பேர் பண்ண இந்த டேட்டா வச்சு லெட் அஸ் பில்ட் சம் யூஷுவல் ரெப்ரஸன்டேஷன் விஷுவலா. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நான் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நான் வந்து என்னோட ரீஜன் வச்சுக்க போறேன். ரோஸ் காலம்க்கு வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் வச்சுக்க போறேன். ஸோ இப்படி நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணாலும் அது ஒரு இடத்துல போகும், அங்கேருந்து திரும்ப ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ காலம்க்கு வந்துட்டு நான் என்னோட ப்ராடக்ட் வச்சுக்க போறேன். என்ன வேல்யூ நான் பார்க்க போறேன்னா சேல்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிசி ரீஜனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ சேல் அமௌண்ட் வந்துட்டு வந்திருக்குன்றது வந்துட்டு ஒரு விஷுவலாக ஒரு ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது ரொம்ப பேசிக் தான். பட் ஸ்டில் நம்மளால வந்துட்டு இப்படி ஒரு ஈஸியாக ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்லைசரும் ஆட் பண்ணுவோம். ஸ்லைசர்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாக தெரிகிற ஒரு ஃபில்டர் தான் ஸ்லைசர். ஓகேவா? இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா எப்படி வந்துட்டு பவர் பிஐல டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இன்டர் ரிலேட்டடாக இருக்கு, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றத ஷோகேஸ் பண்ணுறதுக்கோசம் தான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம ப்ராடக்டை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான கனெக்ஷனும் வந்துட்டு இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கல, ஒயர் பண்ணல. இருந்தாலும் நான் இங்கே செலக்ட் பண்ணனா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பவர் பிஐ இன்டர்னலாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணும். பேசிக்காக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிஹேவ் பண்ண வேணான்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு எடிட் இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு எந்த காம்பனண்ட்லாம் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எடிட் இன்ட்ராக்ஷன் செலக்ட் பண்ணதால இங்கே என்ன நான் செலக்ட் பண்ணாலும் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் என்ன பண்ண போகிறேன், செட் ஆஃப் டேட்டா முடிச்சிட்டோம், ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்துட்டோம். விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா இந்த இதில் தான் இருக்கும். ஸோ கிரியேட் த ரிப்போர்ட், என்ஹான்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் யூசபிலிட்டி அண்ட் ஸ்டோரி டெல்லிங், ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த பீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு கவர் ஆகும்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Q&A இருக்குது, சம்மரி இருக்குது,
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோர்காஸ்டிங் இருக்கு, அனாமலி டிடெக்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டுக்குமே அப்ளிகபிளா இருக்காது. ஸோ அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, கரெக்டான ரிப்போர்ட் நீங்க சூஸ் பண்ணீங்களா, ஒரு இப்போ அனாமலி டிடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க, எந்த சார்ட் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிளஸ்டர் பிளாட் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ட்ல வந்துட்டு ஒரு கிளஸ்டர்ல மட்டும் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா அப்போ அந்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அங்கதான் பேட்டர்ன் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா வந்துட்டு இந்த செக்ஷன்ல வந்துட்டு நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். விஷுவலியா வந்துட்டு ஒரு யூசபிலிட்டி வந்துட்டு எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணிட்டு ஸ்டோரி டெல்லிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணல நம்ம. இது ஸ்டோரி டெல்லிங்ன்றது வந்துட்டு பார்ட் ஆஃப் த ஏஐ ஃபீச்சர்ஸ் தான். அதை வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மாடலிங் பார்க்க போறோம். ஸோ மாடலிங்க்கு வந்துட்டு நமக்கு இன்னொரு டேபிள் தேவைப்படும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிட்டு இன்னொரு டேபிள் வந்துட்டு நம்ம புல் பண்ண போறோம். ஷீட் 2க்கு போயிடலாம். ஷீட் 2ல நமக்கு டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கு. ஷீட் 2 டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா என்ன ட்ரை பண்றோம்னா இங்க XYZன்றது வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி. இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு கொடுப்போம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது லோட் ஆகிற போது இந்த ஷீட்ல இருந்து நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு ஹெட்டர்ஸோட லோட் ஆயிருக்கு. ஹெட்டரும் ஒரு டேட்டாவை லோட் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஒரு யூஷுவல் இஷ்யூ நம்மளுக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பவர் பிஐலே, யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடும் ஹெட்டர்ஸா. அதுக்கப்புறம் டேட்டா மட்டும் உங்களுக்கு தனியா ஓகே. ஓகே, ரெண்டு டேபிளும் வந்துட்டு லோட் பண்ணியாச்சு. மாடலிங் செக்ஷன் போனோம்னா ஆல்ரெடி பவர் பிஐ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துட்டு இது ரெண்டுக்கும் கிரியேட் பண்ணிடுச்சு. இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ப்ராடக்ட் ஐடி இதுதான் நம்ம ரெண்டுத்துக்கும் வந்துட்டு காமனா வந்துட்டு இருக்கிற டினாமினேட்டர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டேபிள் 1ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி இருக்கு, டேபிள் 2ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி அதுக்கு உண்டான ப்ராடக்ட் நேம் இருக்கு. இது வந்துட்டு ஒரு 1-on-1 மேப்பிங்ல தான் இப்போ இருக்கிற டேட்டாவை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் டேட்டா, இந்த சேல் டேட்டா இங்க வரும்போது இது மெனி டு ஒன்னா வரும். இப்போ வரைக்கும் வந்துட்டு பவர் பிஐ எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது 1-on-1 தான் புரிஞ்சுக்கும். நம்மளும் இப்போ அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போறோம் இப்போ இருக்கிற டேட்டாக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு இருக்க டேபிள்ல இருந்து ரைட் சைட்ல இருக்க டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அந்த காலமை செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி வேற எந்த காலம்ல ரைட் சைட்ல வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றோமோ அதுல பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ண உடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். கார்டினாலிட்டி வந்துட்டு இருக்கிற கரண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி பவர் பிஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இப்போ ஒரு மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்ல இருந்து இப்போ நாம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸல்ல இருந்து எடுத்து பண்றோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு ரியல் டைம்ல என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா நான் மல்டிபிள் ஆரக்கிள் டேபிள்ஸ்ல இருந்து எடுத்தேன். ஸோ ஆரக்கிள் டேட்டா சோர்சஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் ஆரக்கிள் டேட்டா சோர்ஸ்ல இருந்து ஒரு டேபிள் இருக்கும். இன்னொரு query ரன் பண்ணி வேற ஒரு டிபில இருந்து வேற ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம் இன்னொரு டேபிள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒரு காமனா வந்துட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா மாடலிங்ன்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்டர் ரிலேட்டடா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் நம்ம வந்துட்டு புல் பண்ணிருக்கலாம் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ்ல இருந்து. அது எல்லாத்துக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படின்றது தான் வந்துட்டு மாடலிங் பேசிக்கா. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ல எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரண்டா நம்ம பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு இங்க ரீஜன் இருக்கு ஏபிசி, இங்க வந்துட்டு XYZ இருக்கு. இங்க எனக்கு XYZ வேணாம், இதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் நேம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிட்டு எங்க இப்போ ப்ராடக்ட் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கு பதிலாக ப்ராடக்ட் நேம் வந்துட்டு அங்க இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ப்ராடக்ட் நேம் இங்க இன்சர்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு.
இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ நான் இங்கே இப்போ இந்த ஸ்லைசர் சேஞ்ச் பண்ணனா இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஸ்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு அதுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் நேம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 2 விஷயம் பார்த்துட்டோம். நம்ம எம்குவரி யூஸ் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம், டேட்டா மாடலிங் யூஸ் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். டேட்டா மாடலிங்ல உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பவர் பிஐ பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த மாடலிங் வியூல மட்டும் யூஸ் பண்றதுக்கு தான் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வேற எதுலையும் யூஸும் பண்ணதில்லை. பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ ஒரு மெஷர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த மெஷர் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் கிவன் டேட் எனக்கு வந்துட்டு மேக்சிமம் சேல்ஸ் நடந்த ஒரு டேட்டா வந்துட்டு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்பில்ட்டா அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு பவர் பிஐல. ஸோ கேல்குலேட்னு சொல்லி போட்டுட்டு மேக்ஸ் ஆஃப் சேல் அமௌண்ட் ஃபார் அ கிவன் சேல் டேட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த சேல் டேட்டுக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூன்றதை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெஷராக கொடுக்குது. ஓகேவா? இந்த மெஷருக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு டாக்ஸ். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க பவர் பிஐ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டாக்ஸ்ல இருந்து வரும், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பவர் பிஐ பவர் எம்குவரியில இருந்து வரும். ஸோ பவர் எம்குவரி எப்போ யூஸ் பண்ணோம்னா, நீங்க டேட்டாவை வந்துட்டு புல் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற போது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வியூல நம்ம கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். இந்த டேட் டைம் யூஸ் பண்றது எல்லாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்துட்டு அது யூஸ் ஆகும். இது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன் இனிஷியலா. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்காக வந்துட்டு பவர் எம்குவரின்றது வந்துட்டு இந்த டேட்டா கிளீன் பண்றது, நான் டேட்டா புல் பண்ற இடத்துல யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்துட்டு எம்குவரியா இருக்கும். இதே நீங்க மாடலிங் வியூல யூஸ் பண்றது, இந்த மாதிரி மெஷர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, இது பேர் வந்துட்டு டாக்ஸ் ஆகும். ஓகேவா? இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல கால்குலேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்தது இதுல. ஸோ இந்த அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியலனாலும் கால்குலேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கால்குலேட், ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்க்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த மெஷர் கிரியேட் பண்றோம். அந்த மெஷரை வந்துட்டு ஒரு கார்ட்ல போட்டு காட்டுறோம். மெஷரை வந்துட்டு ஒரு கார்ட்ல போடுறோம். இப்போ நான் செலக்ட் பண்ண இதுவுமே சேஞ்ச் ஆகும். ஸோ வந்துட்டு பேசிக்கா இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சேல் டேட் தான் இருக்கு. அதனால வந்துட்டு அந்த அமௌண்ட்டே வந்துட்டு மேக்ஸ் அமௌண்ட்டா காட்டுது. பட் நீங்க மல்டிபிள் சேல் டேட்ஸ் வச்சுட்டு அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸ் அமௌண்ட்டுக்கு, அதுல என்ன மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நான் இதுதான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னொரு 8 minutes இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம சும்மா வந்துட்டு பார்க்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி இதோட ஓவர்வியூ கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பவர் பிஐனா என்னன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு. ஸோ app.powerbi.comல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதில் அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் பவர் பிஐ டெஸ்க்டாப்ல. நம்ம அதுக்கு வந்துட்டு சைன்இன் பண்ணிருக்கோம். சைன்இன் பண்ணா நம்மளோட எல்லா ஒர்க் ஸ்பேஸும் வந்துட்டு பப்ளிஷ் பண்றப்போ லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த ரிப்போர்ட் எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல போகணுன்றது அங்க செலக்ட் பண்ணுவோம், பப்ளிஷ் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னோட ஒர்க் ஐடி தான் யூஸ் பண்ணணும். ஆனா இது வந்துட்டு என்னோட பர்சனல் லேப்டாப், அதனால அதை அலோவ் பண்ணாது சைன்இன் பண்றதுக்கு. ஸோ அந்த பீஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது. ஸோ எசென்ஷியலி நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு உங்க என்டர்பிரைஸ்ல இதை யூஸ் பண்ணல இந்த டூல் அப்படின்னா எங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல தான் கஷ்டப்படுவீங்க, டெப்ளாய் அண்ட் மெயின்டைன். ஏன்னா நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது சிமாட்டிக் மாடல்ன்றது என்னது சொல்லிட்டு. டேட்டா செட் தான் சிமாட்டிக் மாடல், பட் அது விஷுவலா நீங்க app.powerbi.comல பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.
பட் இதுக்கு வந்துட்டு ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்கு. ஒர்க் இமெயில் வந்துட்டு நீங்க வேற மாதிரி கிரியேட் பண்ணலாம். சில யூரோபி கோர்சஸ்லயே வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு ஒர்க் இமெயில் கிரியேட் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இது கூட ட்ரை பண்ணலாம். பட் இது ஒரு இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ ஏதாச்சும் நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலா நீங்க அட்டென்ஷன் பே பண்ணணும். டிப்ளாய்ங்கிறதுங்க ஜி உங்களை நீங்க வந்து சர்வர்ல டிப்ளாய் பண்ற சொல்றீங்களா? அதாவது சர்வர் விசுவலைசேஷன் கிடையாது. சென்ட்ரலைஸ்டு. இல்ல நம்மளுக்கு நீங்க app.powerbi.comல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நீங்க லோக்கலா இப்போ நீங்க டெவலப் பண்ண இந்த ரிப்போர்ட்டை எப்படி பப்ளிஷ் பண்றீங்க, அது அங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அங்க ஆக்சஸ்லாம் எப்படி கொடுக்குறீங்க, எப்படி இப்போ மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு சில யூசர்ஸ்க்கு வந்துட்டு வியூவர் ரோல் கொடுத்துருப்போம். ஸோ அவங்களால ரிப்போர்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். சில பேருக்கு வந்துட்டு நம்ம அடிஷ்னலா பில்ட் ரோல் கொடுத்துருப்போம். சில பேருக்கு வந்துட்டு அந்த டேட்டா செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இப்போ எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து புல் பண்ணுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் மாற்றுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு டெப்ளாய் அண்ட் மெயின்டைனில் தான் வரும். ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு ஆரக்கிள் டிபி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆரக்கிள் டிபிக்கு வந்துட்டு ஒரு டேட்டா சோர்ஸ் செட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லோவர் என்வாயன்மெண்ட் இருக்கும், ஒரு ஹையர் என்வாயன்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா லோவர் என்வாயன்மெண்ட்ஸ்லேயே மல்டிபிள் லோவர் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கும். UAT1, UAT2, UAT3. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற போது UAT1ல நீங்கள் பில்ட் பண்ணிடுறீங்க ரிப்போர்ட்டை, பப்ளிஷும் பண்ணிடுறீங்க. இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு யூசர் வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு இப்போ வந்துட்டு டேட்டா UAT1ல இல்லை, UAT2ல தான் இருக்குது, இந்த ரிப்போர்ட் வந்துட்டு UAT2க்கு நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு சில பர்மிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் போயிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அது எல்லாமே வந்துட்டு இந்த செக்ஷனில் கவர் ஆகும். எப்படி வந்துட்டு நீங்க மேனேஜ் பண்றீங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு ரிப்போர்ட்டை, ஒரு சிமேட்டிக் மாடலை, அது வந்துட்டு எல்லாமே இதுல நம்மளுக்கு வந்துட்டு கலெக்டிவா இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி. இப்போ வந்துங்க ஜி நார்மலா வந்து நம்ம டேஷ்போர்டு வந்து ஸ்ட்ரீம்லீட்ல நான் டேஷ்போர்ட் பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன். டேஷ்போர்டு வந்து சென்ட்ரலைஸ்டா நான் என்னோட சித்ராஜி, சாரி டு இன்டரப்ட் ஜி. ஜி. ஹலோ, சாரி டு இன்டரப்ட் ஜி. இது பேசிக் செஷன் ஜி. நம்ம அட்வான்ஸ் கொஸ்டின் நம்ம செப்பரேட்டா வில் டாக் ஜி. ஐ கனெக்ட் யூ டு சிஜி. நீங்க நம்ம செப்பரேட்டா அது பேசிக்கலாம் ஜி. ஓகே ஓகே சார் கண்டிப்பா. ஏன்னா பேசிக் செஷன் நிறைய பேருக்கு வேற ஏதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம அதை பேசிட்டு அப்புறம் தென் வில் கம் பேக் டு த அட்வான்ஸ் கொஸ்டின். செப்பரேட்டா வில் டாக். தேங்க்ஸ். ஸோ எனி அதர் கொஸ்டின்? we have just 4 minutes left on the session. So bro, in real timeல கம்பெனிஸ்ல ஒர்க் எது மாதிரி ஜஸ்ட் இது பண்ற மாதிரி தான் இருக்குமா, இல்லைன்னா ரியலி எக்ஸ்டென்சிவா இருக்கும்? எப்படி இருக்கும்? அதாவது நீங்க இதாச்சு இப்போ நம்மளுக்கு பாக்குற போது வந்துட்டு இது ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நீங்க ஆக்சுவலா ஒரு டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்றதுக்கே வந்துட்டு கம்பெனிஸ்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவுதான் ஒர்க்ன்றது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்றது, ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்றது, இவ்வளவுதான் ஒர்க் ஒரு பவர் பிஐ டெவலப்பரை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க அந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கெட வேண்டியதா இருக்கும். ஃபயர்வால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஎன்எஸ் என்ட்ரிஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம கேட்வேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அட்வான்ஸ் கான்செப்ட். பட் பேசிக்காக வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்துட்டு அவங்க எண்ட் யூசர் கேட்குற மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக மாடல் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணது தான் வந்துட்டு என்டர்பிரைஸ்லையுமே இருக்கும் ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறது. அடிஷ்னலாக யூடிஏஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் சில ரிப்போர்ட்ஸ்க்கு, சில யூசர்ஸ்க்கு. யூடிஏனா என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸல்ல வந்துட்டு இந்த ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட் வந்துட்டு அவங்க எக்ஸல்ல வந்துட்டு இப்போ கன்வெர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு இந்த பிக்சல் வரைக்கும் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் இருக்கணும், செகண்ட் காலம் வந்துட்டு இந்த பிக்சல்ல இருந்து ஆரம்பிக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா நம்ம கொடுக்குற எக்ஸலை வந்துட்டு அவங்க ஒரு ப்ராசஸ்ல ஃபீடா இன்புட்டா எடுத்து அதை வச்சு அவங்க ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டா எல்லா காலமும் எல்லா டேட்டாவும் வந்துட்டு அவங்க சொல்ற ஸ்பெசிஃபிகேஷன்ல வேணும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் யூசர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமும் கூட. பட் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான், இது 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான். டேட்டாவை கெட் பண்றோம், டேட்டாவை கிளீன் பண்றோம், மாடல் பண்றோம், விஷுவலா ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த பில்ட் பண்ண விஷுவல்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ், டேட்டா செட் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு app.powerbi.comன்ற போர்ட்டல் வந்துட்டு மெயின்டைன் பண்றோம் ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல. இல்லைன்னா ஒர்க் ஸ்பேஸ்லயோ இல்லைன்னா ஒரு ஆப்லயோ வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இவ்வளவுதான் ஒரு பவர் பிஐயோட ஒரு டெவலப்பரோட ஒரு எண்ட் ஒர்க். Okay, thank you.
வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? Yeah, we have just 1 minute. So, any other questions? And just இந்த செஷனோட ஃபீட்பேக் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் செஷன் பற்றி. அண்ட் மோரோவர் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த செஷனுக்கு அப்புறம் ஆர் இஃப் யூஆர் வாட்சிங் இந்த யூடியூப் அதில் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் பூமி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். we will get the questions answered from Rishi. சார் சித்ரா இருக்காங்களா தெரியல. நம்ம என்ன டுவர்ஸ் எண்ட் ஆஃப் த கால் அவங்க கிட்ட பேசலாம்னு பார்த்தா அவங்க ட்ராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க கூட அப்புறம் என்ன கனெக்ட் சித்ரா அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. நம்ம we can connect with her. சார் ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார் PL 300 எக்ஸாம்ஸ் பத்தி சொன்னீங்களா சார்? இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சா மட்டும்தான் நம்ம பிளேஸ் ஆகும், பவர் BI டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் ஆகுமா? இந்த எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட்டுங்களா சார்? இல்ல வெறும் அந்த கோர்ஸோட ஸ்கில் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஜாப் போக முடியுமா? ஓகே, அது வந்துட்டு உங்க லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு 6 இயர்ஸ் வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகேவா? நீங்க வந்துட்டு இப்போ இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா ஜஸ்ட் உங்க ரெஸ்யூம்ல நீங்க இதை ஆட் பண்ணீங்கனாலே போதும். அவங்க வந்துட்டு ஸ்கில்ஸ் எவாலுவேட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதே நீங்க ஒரு ஃப்ரெஷரா வந்துட்டு ட்ரை பண்றீங்க, வெளியில இருந்து இப்போ ஒரு ஆஃப் கேம்பஸ்ல போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும், நம்புவாங்க நீங்க வந்துட்டு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் அவசியம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் வந்துட்டு வெதர் நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பவர் BI சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு எட்ஜ் தான் நம்மளுக்கு, ஒரு என்ரோஸ்மெண்ட். அது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வர சர்டிஃபிகேஷன் டைரக்டா நம்மளுக்கு ஒரு இயரும் ரினியூ பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. மேபி ஒன்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இயர்லி ரினியூவல்ஸ்லாம் யாரும் பண்றதுக்கு பொறுமை இருக்காது. பட் நீங்க வந்துட்டு ஒரு அப் டு டேட்டா இருக்கீங்க அப்படின்னு பவர் BI சர்டிஃபிகேஷன் கரண்டா வச்சிருக்கீங்கன்னா அது எப்பவுமே பெனிஃபிட் தான் உங்களுக்கு. சேலரி நெகோசியேஷன்ல கூட வந்துட்டு உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா இப்ப 17,000 to 18,000 அப்படின்னு சொல்றீங்க. ஒன்ஸ் அதுல நம்மளால அந்த 600-700 மார்க் செக்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் அதை கெட் பண்ண முடியல நமக்கு அந்த பைசா மறுபடியும் இன்னொருக்கா அப்ளை பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ற மாதிரி வரும்ல? கரெக்ட். அது ஒரு பர்சனல் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்றோம்னா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் வந்துட்டு டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாடல் எப்பவுமே ஒர்க் ஆயிருக்கு. நான் இந்த யூடெமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாக் டெஸ்ட் இருக்குது. அந்த என்னோட கான்ஃபிடன்ஸ். என்னது? இது உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமுங்களா சார்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுலயே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம்ல கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட என்டர்பிரைஸ்ல நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி தெரியும். நான் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நான் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஈஸியா இருந்தது. இது எல்லாருக்குமே அப்ளிகபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ட்ரிக்கியா தான் இருக்கும். நம்ம அந்த டைமுக்கு முடிக்க முடியலன்னா நம்மளுக்கு அதுக்கு இப்போ மார்க் கிடைக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு அவங்க மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் இருக்கும். சில ஈஸி கொஸ்டின்ஸும் இருக்கும் நம்மளுக்கு. பட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஒரு AWSலயே வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவலுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு இன்டர்மீடியேட்டரி டிஃபிகல்ட்டி தான் இதுல. ஓகே சார். ஓகே ஜி, தேங்க்ஸ் a lot ஜி. வேலிடிட்டி 1 இயர், சாரி, இந்த வேலிடிட்டி 1 இயர் 1 இயருக்கு அப்புறமேட்டு திருப்பி ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் ப்ராசஸ் வந்து நானுமே எக்ஸாம் இருக்கும். ஆமா, கண்டிப்பா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதோட பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் எனக்கு இன்னும் சரியா தெரியல. ஏன்னா நான் இப்பதான் ரீசெண்டா முடிச்சேன். நானே வந்துட்டு அந்த ரினியூவல் ஒன்றும் எடுக்கல. ஸோ ரினியூவல் எடுக்கிறப்போ தான் எனக்குமே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது பேமெண்ட் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேஷன் நீங்க யாராச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க இயர்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கோர்ஸ் அனுப்பிட்டு அந்த கோர்ஸ்ல இருந்து அவங்களே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிப்பாங்க நீங்க வந்துட்டு அப் டு டேட்டா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மைக்ரோசாஃப்டும் அதே தான் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீடைல்ஸ் இப்போது வரைக்கும் என்கிட்ட இல்லை ஜாகிர். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot ரிஷி ஜி. இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் இது சர்டிஃபிகேஷன் பற்றி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்ஸ் a lot ஃபார் யுவர் டைம் அண்ட் தென் உங்களோட இதுக்கு. ஸோ யாருக்காவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டில் ஷேர் இந்த கால் அண்ட் தென் கண்டினியூ. ஐ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் சம் அதர் ஒர்க். நான் ஜஸ்ட் ஐ ஹேவ் டு லீவ். ஸோ யா, தேங்க்ஸ் ரிஷி.
So team is Thank there you. anyway. Thank If you. you want to have questions, you can stay in the call and ask the questions for a few minutes. But yeah, that's ஓகே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் ட்ராப் பண்ணேன் சார். தேங்க்ஸ் sure. சார். And வேற யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தமிழ் பூமி இதை நீங்க ரீச் பண்ணுங்க. We will get the answers clear. Thank you. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன் லைன்ல. நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் Yeah, இருந்ததுன்னா ஏதாவது சொல்லுங்க. question? கொஸ்டின்ஸ் Yes, எதுவும் sir. இருக்கிற மாதிரி. இல்ல கொஸ்டின்ஸ் இல்ல. இப்போ வந்து ஹலோ Rishi, I have one question. எஸ் பாலச்சந்திர. இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த Hadoop systems-ஓட வந்து integrate பண்ணி we can play around with it, right? ஹடூப்க்கு ஓகே, எனக்கு தெரிஞ்சு இருக்கணும் அடாப்டர். முக்கால்வாசி வந்துட்டு எல்லா நோன் டேட்டா சோர்சஸ்க்கும் இவங்க வச்சிருக்காங்க ஆக்சஸ். நான் ஆனால் Okay. பர்சனலாக ஹடூப் யூஸ் பண்ணதில்ல. நான் வந்துட்டு ஆரக்கிள் தான் Okay. வந்துட்டு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம் டேட்டா புல் பண்ணுறதுக்கு. Okay. Okay. என்ன பார்க்குறேன், ஹடூப் இருக்கா பார்க்குறேன். இருக்கு, ஹடூப் ஃபைல்னு சொல்லிட்டு HDFSன்னு சொல்லிட்டு ஏதோ இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு இந்த ஹடூப் ஃபைல்ன்ற இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Okay. இப்போ Okay. சப்போஸ் வந்துட்டு இதுல இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கனெக்டர் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட்ல இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு கனெக்டர் வந்துட்டு பவர் பிஐல அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல கொடுக்கறது தான் யூஸ் பண்ணணும்ட்டு கிடையாது. ஸோ பவர் பிஐலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். என்னன்னாக்கா வந்துட்டு வேற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதாச்சும் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி மாதிரி நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் அது வந்து ஓடிபிசி சப்போர்ட் பண்ணணும்னா ஓடிபிசி யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இவங்க கிட்ட வந்துட்டு அதுக்கு உண்டான டிஃபால்ட் டிரைவர்ஸ் இல்லை. Okay. 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 Thank you. ஹலோ சொல்லுங்க சார். இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரிப்போர்ட்டிங் டீமில் தான் இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் டீம்னு நெட்ஒர்க். நாங்கள் வந்து அந்த எக்ஸல்ஸு அதில் தான் ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்புறமேட்டு மேனேஜ்மெண்ட் கைடில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க பவர் பிஐக்கு நீங்கள் இன்னும் வந்து நான் அட்வான்ஸ் லெவலில் காட்டுங்க ரிப்போர்ட்ஸு அப்படின்ட்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ விஷுவலைசேஷன் இன்னும் வந்து அதே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போகிற மாதிரி இருக்குன்னாங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோமேஷன் நீங்கள் நிறைய இது மேனுவல்லே பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து என்ன சொல்லுவது நெக்ஸ்ட் லெவலில் ஆட்டோமேஷனு கிளிக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ்ல நான் இப்போ இருக்கேன். ஓகேவா அப்படின்ட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு என்ன பல வருஷமா எக்ஸெல்லே யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த மைக்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு கேட்குறேன். மைக்ரேஷன் வந்துட்டு இப்போ எக்ஸலுக்கு எப்படி நீங்க டேட்டா எடுத்துட்டு வரீங்க? வேற மிச்ச எக்ஸல் தானா? சோர்ஸ் அது வந்துட்டு வந்து நம்ம சோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம்ல வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். ஐ மீன் சர்வர்ஸ்ல இருந்து. ஆனால் வந்து அது எக்ஸல்ல தான் ஃபார்மேட்ல எடுக்கிறோம். ஓகே. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு நீங்க அந்த டேட்டாவை எப்படி கெட் பண்ண போறீங்க அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் விஷுவல் மட்டும் தான் நீங்க வந்துட்டு மாத்த போறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, மைக்ரேஷன் கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா டேட்டாவை புல் பண்ணி அந்த சிஸ்டம் பவர் பிஐக்குள்ள கொண்டு வரது தான் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த டாஸ்க். அதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுனாக்க ஜஸ்ட் அது மேல ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்றது வந்து என்ன டிராக் அண்ட் டிராப் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கிற ஃபார்மேட்ல வரலனாலும் நம்ம கொஞ்சம் பிளே பண்ணோம்னா அதுல வந்துடும் நம்மளால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இருக்கு, கிளியரா இருக்கு, எப்படி எடுத்துட்டு வர போறீங்கன்ற போது இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஈஸியா தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சைட்லயும் அதெல்லாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் லெவல்ல என்ன சொல்றது அட்வான்ஸ் இப்போ வந்து விஷுவலைசேஷன் வேற லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதே அந்த எக்ஸல் அந்த விஷுவலைசேஷன்ல இருக்கு. இப்போ அது மாதிரி பண்ணிருங்க. பிளஸ் ஆட்டோமேஷன்லயும் வந்து பவர் பிஐல நல்லா பண்ணலாமா உங்களுக்கு? பவர் பிஐ ஆட்டோமேஷன் வந்துட்டு நீங்க இப்போ ஒரு யூஐ பட்டன்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்டோமேஷன் கேட்டீங்கன்னா பவர் பிஐல அதுக்கு எதுவும் சாத்தியம் இல்லை. ஆனா வந்துட்டு ஆட்டோமேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுவும் வந்துட்டு பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்துட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ன்ற ஒரு ஈகோ சிஸ்டம்ல தான் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். இந்த டைம்க்கு ஆட்டோமேஷன் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். அது இந்த இடத்துல போயிட்டு டேட்டா எடுக்கும். இந்த பவர் பிஐ ஃபீட் பண்ணும். அந்த பவர் பிஐ ரிப்போர்ட் எடுத்து ஒரு இமெயில் பண்ணும் அந்த ரிப்போர்ட்டை. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு கியூரேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஓகே. அது வந்துட்டு பண்ண முடியும். இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன்ல இப்போ வந்து அதான் அந்த விஷுவலைசேஷன்
ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போனோம். அது மாதிரி இப்போ சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் வந்து இப்போ வந்து எனக்கு அந்த நீங்க சொன்னீங்களா அந்த கோர்ஸ் PL 300ன்னு அது அந்த அளவுக்கு மேண்டிட்டரி இல்லை, இருந்தாலும் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல வச்சிருக்கேன். ஆனா இப்போ கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தா இப்போ யூடிமில எது நீங்க இப்போ சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் பார்த்தது வந்துட்டு எனக்கு மறந்தே போயிடுச்சு எதுன்னு சொல்லிட்டு எனக்கு பாக்குறேன். ம். PL 300 சர்டிபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் பவர் BI. இந்த ஒரு கோர்ஸ் தான். இவர் பேரு வந்துட்டு பிலிப் பர்டன். ம். பிலிப் ஓகே. பிலிப் பர்டனோட PL 300 மைக்ரோசாஃப்ட் பவர் BI சர்டிபிகேஷன் அந்த இது கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன் யூடிமியா? யூடிமி. ஓகே ஃபைன் ரைட். ஓகே நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு, பண்ணிடலாம். ஓகே. அது நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ஆனா அது மட்டுமே பத்தாது. அதுக்கு மேல வந்துட்டு நீங்க சும்மா ஆன்லைன் ரிசோர்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு சரி. கிளாரிட்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா. ம், ம். இல்ல புரியுது. ஏன்னா வந்து இப்போ இயர்லியில ரிவ்யூல கூட இப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னா எதுவும் வேல்யூ இருக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி காட்டினா கூட ஸோ வி கேன் ஷோ சம்திங். ஏன்னா இப்போதான் இயர்லி ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, பெருசா ஒன்றும் இல்லை. அதனால சரி அட்லீஸ்ட் லைக் நம்ம நெக்ஸ்ட் இயர்லயாச்சும் ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேஷன் பண்ணாதானே அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியும் நம்ம மேனேஜர்ஸ்க்கு. கண்டிப்பா இது ஒரு எட்ஜ் தான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இயர்லி ரிவ்யூஸ்லயும் யூஸ் ஆகும். நீங்க வேற எங்கேயாச்சும் மூவ் ஆறீங்க அப்படின்ற பட்சத்துலயும் வந்துட்டு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. ஓகே ரிஷி, தேங்க்யூ. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம இங்க wrap up பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எவ்ரிவன். பாய். தேங்க்யூ.